வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இந்தியரின் நகைக்கடைக்கு புகுந்த 20 பேர் கொண்ட முகமூடி கும்பல் கண்ணாடிகளை உடைத்து கொள்ளையடித்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. திடுக்கிடும் திருட்டு சம்பவத்தின் பின்னணி என்ன? அமெரிக்காவில் பட்ட பகலில் 20க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் நகைக்கடையை சூறையாடும் திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. மூன்று நிமிடங்களுக்குள் மொத்த கடையையும் சுருட்டிய கொள்ளை கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது யார்? கொள்ளையர்கள் மொத்தமாக சிக்குவார்களா? அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சான் பிரான்சிஸ்கோவில் சன்னிவேல் என்ற பகுதியில் PNG என்ற பெயரில் நகைக்கடை ஒன்று பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்தியாவின் புனேவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த இந்த நகைக்கடையில்தான் பட்ட பகலில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. கருப்பு உடை மற்றும் முகமூடி அணிந்த சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் மதியம் 1:27 மணி அளவில் திமுவென ஓடி வந்துள்ளனர். கடையின் கண்ணாடி கதவுகளை கையில் இருந்த சுத்தியல் மற்றும் பொருட்களால் அடித்து உடைத்த அந்த கும்பல் சில நொடிகளில் கதவை உடைத்து பெயர்த்தெடுத்து உள்ளே நுழைந்தனர். அதே போன்று உட்புறமாக இருந்த மற்றொரு கதவையும் அடித்து உடைத்த கும்பல் சாறை சாறையாக கடைக்குள் புகுந்தனர். கையில் ஆளுக்கொரு பை வைத்திருந்த அந்த கும்பல் உள்ளே இருந்த ஒவ்வொரு கண்ணாடியையும் சுத்தியலால் அடித்து உடைத்து நகை பெட்டிகளை மொத்தமாக எடுத்து பைக்குள் போட்டுக் கொண்டனர். சில நிமிடங்களில் அங்கிருந்த அத்தனை நகைகளையும் துடைத்தெடுத்த கும்பல் வந்த வேகத்தில் வெளியேறி ஆளுக்கொரு திசையாக வாகனத்தில் பறந்தனர். இந்த கொள்ளை சம்பவம் முழுவதும் வெறும் 3 நிமிடங்களுக்கும் குறைவாகவே நடந்து முடிந்துவிட்டது. இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகி இருந்தது. அவர்கள் கொள்ளையடித்த வேகத்தை பார்த்தபோது முன்கூட்டியே திட்டமிட்டு பயிற்சி எடுத்து திருட்டை அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்துள்ளது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தப்பியோடிய கும்பலில் 2 வாகனங்களை மட்டும் துரத்தி சென்றுள்ளனர். ஹாலிவுட் திரைப்படங்களை விஞ்சிய இந்த சேசிங் நெடுஞ்சாலை 101 விப்பிள் ஏவ் அருகே முடிவடைந்தது. காரில் இருந்த 5 பேர் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு நெடுஞ்சாலையின் குறுக்கே ஓடி அருகிலுள்ள தொழிற்பேட்டைக்குள் சென்று ஒளிந்து கொண்டனர். அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் 5 பேரையும் உயிருடன் பிடித்தனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகளில் சில மீட்கப்பட்டுள்ளன. திருடப்பட்ட நகைகளின் மொத்த மதிப்பு இதுவரை தெரியவில்லை. கொள்ளையர்களை தேடி நாலாபுறமும் போலீஸ் படை விரைந்துள்ளது. அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் இது என கூறப்படுகிறது. PNG ஜுவல்லர்ஸ் புருஷோத்தம் நாராயண் கட்கில் என்பவரால் 1832 தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 192 ஆண்டுகளாக இயங்கி வரும் PNG ஜுவல்லர்ஸ் மொத்தம் 35 கிளைகளுடன் இயங்கி வருகிறது. அவற்றில் 33 கிளைகள் இந்தியாவிலும், அமெரிக்காவில் ஒரு கிளையும், துபாயில் ஒரு கிளையும் செயல்பட்டு வருகின்றன. பாரம்பரியம் மிக்க இந்தியரின் நகைக்கடையில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது.